நேர்களே, முதல் தேர்தலிலேயே சாதித்த விஜய் வரலாற்று நாயகனாக மாறி இருக்கிறார் என்பதுதான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான தகவல். அதற்கு காரணம் என்னவென்றால், திரைத்துறையிலிருந்து கால் பதித்து சாதித்தவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளிலே முதலாவதாக NT ராமராவ் இருக்கிறார். ஏனென்றால் அவர் 1983 வந்தவர். 46.30% வாக்குகள் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 46.30% வாக்குகளை பெற்றிருக்கிறார். MG ராமச்சந்திரன் 1977 வந்துவிட்டார். முதலில் வந்தது அவர்தான். ஆனால் அவர் 33.53% தான் பெற்றார். தற்போது விஜய் எம்ஜிஆரை விஞ்சிய விஜயாக எம்ஜிஆரை விட கிட்டத்தட்ட 34.92% என்ற வகையிலே வாங்கியிருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட 1.5% என்ற அளவிலே எம்ஜிஆரை விட முந்தி இருக்கிறார் விஜய் என்றுதான் கொடுக்கும் ஜோசப் விஜய். சிரஞ்சீவி 2009 16.32% பெற்றார். விஜயகாந்த் 2006 8.38%. பவன் கல்யாண் 2019 5.53%. கமல்ஹாசன் 2021 முதல் தேர்தலில் 2.52%. எனவே இந்த திரைத்துறையில் வந்த சாதனை நாயகர்களில் ஜோசப் விஜய் சாதித்து காட்டி, முதல் தேர்தலிலேயே சாதித்து காட்டி வரலாறு நாயகன் என்ற முத்திரையை பதித்திருக்கிறார் என்பதுதான் விஜய்க்கு இந்த தேர்தல் மூலம் கிடைத்த ஒரு கூடுதல் சிறப்பு. எம்ஜிஆரையே தாண்டிவிட்டார் ஜோசப் விஜய் என்பதில் அவருடைய எம்ஜிஆருடைய ரசிகர் கூட்டம் அல்லது அவருடைய படை பரிவாரம் போன்றவற்றை அல்ல. ஆனால் இந்த வாக்கு சதவீதத்திலே எம்ஜிஆரை விட சந்தித்த முதல் தேர்தலில் 34.92% என்ற வாக்குகளை பெற்று தமிழக வரலாற்று நாயகனாக மாறியிருக்கிறார் விஜய் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இன்னமும் NT ராமராவ் தான் 46.30% வாக்குகளை பெற்று முதலமைச்சராக தேர்வு பெற்றார். MG ராமச்சந்திரன் 1977 எம்ஜிஆர் 33.53% முதலமைச்சரானார். தற்போது விஜய் 34.92% முதலமைச்சராகிறார். ஆனால் விஜயகாந்த், பவன் கல்யாண், கமல்ஹாசன், சிரஞ்சீவி யாருமே முதலமைச்சராகவில்லை. பவன் கல்யாணும் முதல் தேர்தலில் தோல்வி, அதற்கு பிறகு அண்மையில் நடந்த தேர்தலில் தான் துணை முதலமைச்சராக வெற்றி பெற்றார். ஆனால் ஜோசப் விஜய் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 34.92% தமிழ் திரையுலகில் இருந்து வந்த நாயகர்களில் முதலாவதாக அதிக வாக்கு சதவீதத்தை முதல் தேர்தலை பெற்று சாதனை படைத்திருக்கிறார் என்பதுதான் அவரை வரலாற்று நாயகனாக மாற்றி இருக்கிறது. நேயர்களே.